السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். மஹ்ரிபை அடைவதற்குள் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த நேரம். துஆக்கள் ஓதுவதற்கும் திக்ர்கள் செய்வதற்கும் மிகச்சிறந்த ஒரு நேரம் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். அல்லாஹ் நிச்சயம் மஹ்ரிபை அடைவதற்குள் நமக்கு பதில் வழங்குவான். என்ன துஆ என்றால், சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் வ அஸ்அலுக அன் துஸல்லிய வ துஸல்லிம அலா அப்திக வ ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி أفضل وأتم ما صليت وسلمت على أحد من عبادك المصطفين. இன்னும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக வ அஸ்அலுக அன் துஸல்லிய வ துஸல்லிம அலா அப்திக ورسولك سيدنا محمد وعلى آله أفضل وأتم ما صليت وسلمت على أحد من عبادك المصطفين என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை